शिव शिव। ओम अखंडमंडलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः। हरि ओम। ओम नमो भगवते रामकृष्णाय। உங்கள் யாவரையும் மீண்டும் ஒருவரை சந்திக்கும் இந்த சந்தர்ப்பத்தினால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தன்னை இந்த தவயோகி என்ற தலைப்பில் இன்றைக்கு இரண்டாவது பாகம். நேற்று நாம் பேசியதில் ஒரு சுருக்கமாக ரீகேபிச்சுலேஷன் என்று சொல்வார்கள், சுருக்கமாக நாம் நினைவு கூறுகிறோம். ஷோடசி பூஜை முடிந்த பிறகு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அந்த பூஜை அக்னியில் அவர் அர்ப்பித்த எல்லாவற்றையும் துறந்த பிறகு அவருக்கு மறுபடியும் சாதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. அந்த ஷோடசி பூஜை தான் அவருடைய சாதனைகளின் முத்தாய்ப்பு மாதிரி, கடைசி. அதற்கு பிறகு அவருக்கு வேறு எந்தவித சாதனையும் அவசியம் இல்லை. இதை பற்றி விரிவாக ராமகிருஷ்ணர் என்ன வகையான சாதனைகள் செய்தார், எப்படிப்பட்ட சாதனை செய்தார், யார் அவருக்கு நடுநடுவே குருவாக வந்து அவருக்கு வழிகாட்டினார்கள், இப்படியெல்லாம் மிக விளக்கமாக மிகவும் விரிவாக இந்த அவதார புருஷன் வாழ்க்கை வரலாறில் இடம்பெற்றிருக்கிறது. இதை எழுதியவர் அவருடைய சீடர், டைரக்ட் டிசைப்பிள் என்று சொல்லப்படும் அவருடைய நேரடி சீடர் சுவாமி சாரதானந்த மகாராஜ். அவர் எழுதிய நூலின் பெயர்தான் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ண லீலா பிரசங்கோ ஆர் தி கிரேட் மாஸ்டர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா தி கிரேட் மாஸ்டர். நேற்றுக்கு யாரோ விசாரிச்சுருந்தாங்க அந்த புஸ்தகத்தை பற்றி. நமது சேல் டிபார்ட்மெண்ட்டில் அந்த புஸ்தகம் இப்போது கிடைக்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா தி கிரேட் மாஸ்டர் என்ற புத்தகம். அதை டிரான்ஸ்லேஷன் செய்தவர் பெரிய ஞானி சுவாமி. அந்த சுவாமி அவர் டிரான்ஸ்லேஷன் எழுதும்போது அன்றைய காலத்து இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அதில் அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கார். சில சமயம் நம்ம இப்பொழுது படித்த இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு அது கொஞ்சம் கடினமாக தான் தோன்றும் அந்த இங்கிலீஷ். ஒவ்வொரு பேராலையும் அட்லீஸ்ட் 2 வேர்டு ஒரு டிக்ஷனரி பார்க்கணும். உங்களுக்கு டிக்ஷனரி பார்க்காம அந்த புத்தகத்தை படிக்க முடியாது, அவ்வளோ அற்புதம். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் இப்பொழுதுள்ள இங்கிலீஷ் நடைமுறையில் அது வழக்கு இழந்து விட்டன. அப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கார். அதனால் இப்போ உள்ளவங்களுக்கு, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு எப்படி ஒரு சுகமாக புரியும்படியாக சுவாமி சேத்தனானந்த்ஜி மகாராஜ் அதே பெங்காலி புத்தகத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கார் இங்கிலீஷில். அதுவும் டிவைன் பிளே அப்படின்னு அது பேர், ஸ்ரீ ராமகிருஷ்ணா தி டிவைன் பிளே. அது இங்கிலீஷ் படித்தீங்கன்னா அது ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ். அது சின்ன சின்ன சென்டென்சஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும், படிக்கிறது புரியும்படியாக இருக்கலாம். எனக்கு இன்னும் அந்த பழைய புத்தகம் தான் ரொம்ப பிடிப்பாக இருந்தது, அதனால் அதை தான் நான் படிக்கிறேன். அதில் சில சமயம் ஒரு லைன்ங்கிறது ஒரு பேராகிராஃப், அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீ பிரித்து 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 அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப அற்புதமானது. அதுக்கப்புறம் இந்த தமிழில் இப்போ வந்திருக்கிறது குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன், குருதேவர் ஸ்ரீ ராம, அது ஒரு நல்ல புத்தகம். அது ரொம்ப துல்லியமாக டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் ரொம்ப மிகவும் உதவிகரமானது இருக்கிறது, புரிந்துகிறது. இப்போ அவர் என்ன செய்கிறார்னா, இந்த ராமகிருஷ்ணர் செய்த சாதனைகள், இந்த சாதனைகளின் விளைவு என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன சாப்டரில் அவர் எழுதியிருக்கார். இந்த ஷோடசி பூஜைக்கு பிறகு அதில் எழுதுகிறார். அந்த சின்ன சாப்டரில் என்ன சொல்கிறாருனாக்க, 2 விதமான விளைவுகளை நாம் காண்கிறோம். ஒன்று, ராமகிருஷ்ணர் தன்னை பற்றிய அறிதல், தன்னை பற்றி புரிதல். இரண்டாவது, பொதுவாக சில எண்ணங்கள். அந்த
தன்னை பற்றி அறிதலை பற்றி நான் நேற்று 3 பாயிண்ட் சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட். நான் தான் இல்லை, நான் தான் கடவுள் சொல்ல, நான் தான் அவதார புருஷன் அப்படின்னு ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, வேறுபாடு இன்றி எல்லாரிடத்திலும் உணவு உட்கொள்ளுது. இல்லை, அது 3வது பாயிண்ட்ல ஒரு பாகம். கரெக்ட், ஒப்பிட்டு பார்த்தாங்க. அதில் தான் அவருக்கு புரிஞ்சுது தான் ஒரு சாதாரண மனிதன் இல்லை, ஒரு அசாதாரணமான ஆதிகாரிக புருஷன் என்று அவர் புரிஞ்சது அவருக்கு. அது கரெக்ட். 2வது பாயிண்ட், தனக்கு முக்தி கிடையாது. கரெக்ட், அவருக்கு முக்தி இல்லை. முக்தி இல்லாத ஒருவர் மற்றவர்களுக்கு முக்தி எப்படி வழங்குவார்? அதற்காக தான் ஒரு காரணம் இன்றி காரியம் இல்லைன்னு சொல்லி சாரதானந்தர் சொல்றார். முக்தி அவருக்கு எதற்கு? பந்தத்தில் இருந்தவர்களுக்கு தான் முக்தி வேண்டுமே தவிர நித்திய புத்த சுத்த முக்த அவர் நித்தியம் முக்தனாக இருக்கிறவனுக்கு அவருக்கு எதற்கு முக்தி அவசியம் இல்லை அப்படின்னு சாரதானந்தர் விளக்க உரை கொடுக்குறாரு. 3வது பாயிண்ட் என்னோட அந்திம காலம் நெருங்கிறது எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு அன்னையாருக்கு அவர் சொல்லியிருக்கார். இது 3 தான். இப்போ இது தனிப்பட்ட ராமகிருஷ்ணர் தன்னை பற்றி வைத்துக்கொண்ட சில எண்ணங்கள். இப்போ பொதுத்தன்மை உள்ள எண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல்ல அதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அவர் எப்படி எழுதியிருப்பாருங்க சாரதானந்த்ஜி, குருதேவரின் அனுபவங்களை 2 வகையாக பிரிக்கலாம். அவரை பற்றியவற்றை இதுவரை பார்த்தோம். இனி அவரது பொதுவான ஆன்மீக அனுபவங்களை பற்றி பார்ப்போம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறார். அது என்ன பொதுவான அனுபவங்கள்? நம்பர் 1 அதில் எழுதுகிற எல்லா மதங்களும் உண்மை, எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள், ஜோதோமத் தோத்தோபத். இது முதல் பாயிண்ட்டாக அவர் எடுக்கிறார். இந்த பாயிண்ட்டை நம்ம கேட்கும்போது பலவிதமான சிந்தனைகள் மனதில் ஓடுகின்றன. எல்லா மதங்களும் உண்மை என்று அவர் சொல்கிறது இதுவே உண்மைதானா? இல்லை மற்ற மதங்களுக்கு உண்மை இருக்கிறதா? இல்லை அவைகள் வெறும் தோற்றமளிப்பு மதங்களா அப்படின்னு நம்ம மனசில் ஒரு கேள்வி வரும். ஏன்னா எல்லா மதங்களும் சொன்னதுனால அதில் வெறும் ஹிந்துவிசம் மாத்திரம் இல்லை, ஹிந்துவிசம், ஜெயினிசம், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஜென் என்ன எல்லாமே கொண்டு வந்துடலாம். எல்லா மதங்களும் உண்மை என்று சொல்லுகிறாரே, இது எவ்வளோ தூரம் சாத்தியப்படமான ஒரு உண்மை என்ற கேள்வி மனசில் எழலாம். இன்னொன்று, அப்போ நமது சனாதன மதம் என்று சொல்லப்படும் இந்த இந்து மதம் எல்லா மதங்களையும் போல என்றால் அவைகளும் சனாதனமாக இருக்கிறதா? இல்லை அவைகள் போகும் மதங்களா? இந்த கேள்வி நம்ம மனதில் வரும். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறார். எப்படின்னாக்க, எல்லா மதங்களும் உண்மையே, எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள் என்பதை உறுதியாக உணர்ந்தார். எப்படி உணர்ந்தார்னா, யோக அறிவு, சாதாரண அறிவு இரண்டினாலும் இதனை குருதேவர் உணர்ந்தார். 2 விதமாக. எப்படி உணர்ந்தார்னா, அதை படித்தா தான் புரியுறது அதுக்கு மீனிங் என்னென்ன. ஜோதோமத் தோத்தோபத், எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள் என்பதை புரிந்து கொள்வதற்காக இதை அவர் விளக்க உரை கொடுக்கிறார். இதை புரிந்து கொள்வதற்கு அவசியம் என்ன அப்படின்னு கேட்கலாம். குருதேவர் இருந்தபோதே ஒரு சில எண்ணங்கள் ஒரு சில மக்களிடம் உலா வந்தன. எப்படி என்றால், குருதேவர் ஜோதோமத் தோத்தோபத் சொன்னார் இல்லையா, இது தவறு, அப்படி இல்லை, நமது இந்து மதம் இவற்றை எல்லாம் விட ஒரு ஸ்பெஷலான ஒரு மதம், இது மற்ற மதங்கள் போல அல்ல அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் அந்த சமயத்திலே வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் அவர் சொல்கிறார். எப்படி என்றால், இங்கே அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறப்பார். சமய சமத்துவம் என்ற இந்த மேலான கொள்கையை போதித்து உலகில் நிலவுகின்ற சமய பூசல்களில் ஒழித்து அறத்தினை நிலைநாட்டவே
யுகாவதார புருஷராய குருதேவர் அவதரித்தார். ரொம்ப அற்புதமான ஒரு சென்டென்ஸ். சமய சச்சரவுகள், சமய பூசல்கள், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்பர் 1, அவர் வந்த காலத்தில் இந்த சமய பூசல்கள் அதிகமாகி கொண்டிருந்தன. அதனால் அந்த பூசல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது எல்லா மதங்களும் உண்மை என்பதனால் எல்லா மதங்களும் சமமானவை என்ற பொருள் கிடையாது. எப்படி பலவிதமான வழிகள் இருக்கலாம், மார்க்கங்கள் இருக்கலாம். ஒன்று நேரான மார்க்கம், இன்னொன்று வளைந்து வளைந்து போகும் மார்க்கம், இப்படி ஒன்று சந்து பொந்து மூலமாக செல்லும் வழிகள், இப்படி பலவிதமான வழிகள் இருக்கலாம். ஆனால் போய் சேரும் இடம் அது ஒன்று தான். அது ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த போய் சேரும் இடம் என்பது அது உண்மைதான். அதாவது பலவித தர்மங்கள் இருந்தால் கூட எல்லா மதங்களும் சமம் என்று குருதேவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்? ஒவ்வொரு மதமும் உண்மைதான். எப்படி உண்மையாக முடியும்? இஸ்லாமும் உண்மை, இந்து மதமும் உண்மை, கிறிஸ்டியானிட்டியும் உண்மை என்றால் யார் யாருக்கு அவங்கவங்க டெம்பர்மெண்டல் தகுந்ததாப்படி, அது டெம்பர்மெண்ட்க்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, சுபாவம். சுபாவத்தின்படி யார் யாருக்கு எந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கின்றனோ அந்த மாதிரி எண்ணங்களால் உண்டான பிறகு அவர்கள் ஒரு பர்டிகுலர் சமய சிந்தனைகளை பால் ஈர்க்கப்படுவர். இப்போ நான் இந்துவாக பிறந்து இந்துவாக இருக்கிறேன்னா எனக்கு ஹிந்து மதத்தில் உள்ள சில கோட்பாடுகள், சில கொள்கைகள் என்னை ஈர்க்கின்றன. அதாவது என்னை யாரும் கட்டாயப்படுத்தலை நீ இந்துவாக தான் இருக்கணும்னு. ஆனால் என்னை அந்த ஈர்ப்பது எப்படி வருது? அந்த சுபாவம் மூலமாக, என்னுடைய சுபாவம் மூலமாக நான் ஈர்க்கப்படுகிறேன். அப்போ இன்னொருத்தர் கிறிஸ்டியானிட்டி கொள்கைகளுக்கு ஈர்க்கப்படலாம், இன்னொருத்தர் இஸ்லாமுக்கு ஈர்க்கப்படலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் அவரவர் சுபாவத்திற்கு ஏற்ப, அவரவரது எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த மத கொள்கைகளில் ஈடுபடுகிறார்கள். அதிலும் அவர்கள் ஈடுபட்ட பிறகு உண்மையாகவே அவர்கள் அதை வழக்கில் கொண்டு வந்து ப்ராக்டிஸ் செய்தால் அவருக்கு கடைசியில் வர அடையப்போகும் நிலை வந்து அது உண்மை, அது பொய்யல்ல. இப்போ பரபிரம்மம், சுத்த பிரம்ம பராத்பரராம் இன்றைக்கி பாட போகிறோம் நம்ம. அந்த பாட்டு இன்றைக்கி ஏகாதசி இல்லையா? சுத்த பிரம்ம ராமனோட கோயிலில் படம் வச்சுருக்காங்க, பார்த்தீங்களா எல்லோரும்? சில பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன், பார்க்கல. ராமர் படம் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த சுத்த பிரம்ம பராத்பரம் ராமனை எப்படி தசரதன் புத்திரனாக மற்றும் பார்க்கவில்லை, அவர் எப்படி பார்க்கணும்? அவரை சுத்த பிரம்மம் பராத்பர சுத்த பிரம்மமாக பார்க்க வேண்டும். அந்த சுத்த பிரம்மமாக தான் எல்லாவித தெய்வ வடிவங்களும் எல்லாவித தெய்வ நாமங்களும் அந்த சுத்த பிரம்மத்தையே குறிக்கின்றன. அதனால தான் நமக்கு மனசில் கான்ஃப்ளிக்ட் வராது. இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, மகாராஜ், சில பெங்காலி அம்மாக்கெல்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே காளி தான் உபாசிக்கிறோம், வீட்டில் காளி தான் உபாசனை நடக்கிறது, எங்களுக்கெல்லாம் காளி தான் எல்லாமே. இப்போ திடீர்னு ராமகிருஷ்ணரை மாற்ற முடியவில்லையே, அவரை இஷ்ட தெய்வமாக எப்படி எடுத்துக்கொள்வது? இது நமக்கு இருக்குங்க, தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ எனக்கே எடுத்துங்களேன், நான் முருக பக்தன், சின்ன வயசுலேருந்து முருகன் தான் எனக்கு எல்லாமே, என்னுடைய இஷ்ட தெய்வம் முருகனாக இருந்தவர். அது எப்படி மாற்ற முடிந்தது என்னால்? காரணம் என்னென்னாக்க, எந்தவித தெய்வத்தின் எந்தவித முறை, எந்தவித உருவம், எந்தவித நாமங்கள் இருந்தாலும் அவை எல்லாமே அந்த சுத்த பிரம்ம பராத்பரத்தின் அடையாளங்கள் அப்படின்னு நமக்கு மனசில் வரணும். அந்த லெவலுக்கு மனசை நம்ம பக்குவப்படுத்திட்டோம்னாக்க, நம்ம விவேகானந்தர் சொல்கிறபடி நான் கோயிலுக்கு போய் கும்பிடுவேன், வணங்குவேன், மசூதிலையும் போய் வணங்குவேன், சர்ச்சிலையும் போய், எனக்கு எந்தவித வேறுபாடும் கிடையாது. நமக்கு எல்லா கோயிலும் போகலாம், பெருமாள் கோயிலும் போவோம். ஏலகிரிக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அங்கே 4 கோயில் இருக்குது. பெருமாள் கோயில், சிவன் கோயில், முருகன் கோயில், அம்பாள் கோயில், அதாவது அம்மன் கோயில். 4 கோயிலையும் பார்த்துட்டு வாங்க நான் சொல்லுவேன் பக்தர்களுக்கு. காரணம் என்னன்னாக்கா, எல்லா கோயிலையும் போய் அந்த பரபிரம்ம ஸ்வரூபமான அந்த பரம்பொருள் இந்த வடிவத்தில் என் முன்னால் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்க வேண்டும். இப்போ நான் ஒரு கோயில் போய்ட்டு சாஸ்தா கோயிலை கூட்டின்னு போய் இவரை வணங்குனாக்கா நான் வணங்குவேன். காரணம், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் மனசில், அந்த பரம்பொருள் தான் சாஸ்தாவின் ரூபமாக இங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார். அது அப்படி நினச்சோன்னாக்கா நம்ம மனசில் கான்ஃப்ளிக்ட் வராது. ஒரு தடவை நான் சண்டிகர் போனேன், அப்போ பிரம்மச்சாரியாக இருந்தேன்.
சண்டிகர் போன உடனே அங்கே உள்ள பெரிய சுவாமியை அவர் ரொம்ப கொஞ்சம் கோபக்காரர் போல் இருக்குது, சரியாக பேசக்கூட மாட்டார் கொஞ்சம். ஆனால் என்ன அவர் தெரியும், அவருக்கு சென்னையிலே பார்த்துருக்கார் என்ன ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. அவர் அங்கே ஹெட்டாக இருந்தார். நான் போனவுடனே எதுக்கு வந்திருக்க நீ அப்படின்னு கேட்டு, இப்போ யாராவது ஆசிரமத்துக்கு வந்து கேட்பாங்களே, அவர் கேட்டார் இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்கேன்னு. நான் சொன்னேன் சண்டிகருக்கு வந்திருக்கானோ சண்டி தேவியை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அப்பா அம்மாவோட படத்தை காமிச்சு இது போதாதா உனக்கு, எதுக்கு சண்டி போகணும், ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் பிரம்மச்சரியாங்க, அவர் மீறி போக முடியாது என்னால். 3 நாள் அங்கே தங்குறேன். ஒரு நாள் கழிஞ்சது, போகலை, எங்கேயும் போகலை. 2வது நாள் கழிஞ்சு மனசில் உறுத்தின்னு இருக்கு, சண்டி தேவி பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன், அந்த சண்டி தேவி கோயிலில் போய் சண்டி அன்னையை பார்க்கணும். இவர் என்னன்னா அம்மா இருக்கிறது போதாதான்னு விட்டுட்டார். இப்போ 2வது நாளும் கடந்தது. 3வது நாள் பிரேக்ஃபாஸ்ட் கூட முடிக்கல, திடீர்னு அவர் ரூம் வந்து தட்டினார். வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், சண்டி அன்னை போய் பார்த்துட்டு. இல்லை விஷயம் முடியல, இங்கே கதை இன்னும் முடியல, போயிட்டு பார்த்துட்டு வாங்க. சரி நான் போனேன். போயிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணி அங்கெல்லாம் குங்குமம் கொடுத்து அது கொடுத்து எடுத்து அதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி வந்தேன். திரும்பி வந்தோன்னா சாயங்காலம் என் கூட உட்காந்து டீ குடிக்கிற சமயத்தில் அவர் சொல்கிறார், பாருப்பா அன்னையாரை வெறும் சாரதா தேவி ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மனைவி என்ற முறையில் நாம் மதிப்பு கொடுக்கறது இல்லை. அன்னையாரை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம்னாக்கா அந்த சுத்த பிரம்ம பராத்பரத்தின் வடிவமாக நாம் பார்க்கிறோம். இவள்தான் ஆதிசக்தி, இவள்தான் ஆதி பிரகிருதி என்று நாம் பார்க்கிறோம். அதனால் மற்ற தெய்வ ரூபங்களுக்கு ஈடுபாடு அவசியமில்லை. ஒரு 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 உருவத்திலும் ஒரு நாமத்திலும் ஈடுபாடு வைத்து கொண்டால் உனது ஆன்மீக வாழ்க்கை மிகவும் வேகமாக வளரும். ஒரு காரணம், ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா நேத்திக்கு, தீவிரம் எப்படி அடைகிறது என்பது. அதுக்கு மாறாக ரொம்ப அற்புதமாக பதில் சொன்னார் ஆத்மகநாதஜி. ஆர்வம் இருக்க வேண்டும்னு. அந்த ஆர்வம் தான் இதை குறிக்கிறது. ஒருபட்ட அது நிஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். நிஷ்டைன்னு நம்ம தமிழில் எழுதுகிறோம். அந்த நிஷ்டை இருக்க வேண்டும். ஒரு கடவுள் எடுத்து ஒரு கடவுளின் ஒரு ரூபத்தில், ஆனால் மற்ற கடவுளின் ரூபங்களை நாம் ஏற்கிறோம். ஏன்னா அவைகளும் அந்த பரபிரமத்தின் சொரூபம்தான் என்று ஏற்கிறோம். அதனால் எந்த மதத்தில் எப்படிப்பட்ட, நான் அயர்லாண்டில் இருக்கும்போது நாங்கள் நிறைய இடத்துல கூட்டின்னு போவாங்க. போகும்போது வழியில் மதர் மேரியோட சிலை இருக்கும். அந்த வழியாக நடந்து போகிறோம். நாங்கள் அங்கே மதர் மேரியை பார்த்தோன்னே நாங்கள் நின்றுடுவேன். நின்று பிரகிருத்தின் பரமம் பூராம் சொல்லுவேங்க. எனக்கு அது மதர் மேரியாகட்டும் மதர் சாரதாவாக இருக்கட்டும், இரண்டும் வெவ்வேறு உருவங்கள் தான். ஆனால் என் மனம் சாரதா தேவியின் பால் பற்று உள்ளது. அதனால் பிரகிருதி பரமம் சொல்லி நான் வழிபடுறேங்க மதர் மேரியவே. அந்த மாதிரி நாம் எடுத்துக்கொண்ட உண்மை என்ன, இந்த மதங்கள் எல்லாம் உண்மை என்று சொல்வதின் பொருள் அந்த பரபிரம்மம் தான் பல வகையான ரூபங்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இந்த தத்துவம் நமக்கு தெரிந்தால் நாம் யாரிடையும் பூசல் கிடையாது, சண்டை போட மாட்டோம். இதை தான் இது விளக்கிறார் சாரதானந்தி. விளக்கி சொல்கிறார். அவர் என்ன ஆர்வமாக சொல்வார், குருதேவருக்கு முன் எந்த அவதார புருஷரும் இந்த உண்மையை சாதனைகள் மூலம் தங்கள் வாழ்வில் உணர்ந்து உலகிற்கு போதித்ததில்லை என்று ஒரு விளக்கம் கொடுக்கிறார். தாங்கள் கொண்டிருந்த சமய கொள்கைகளின் பரந்த மனப்பான்மையின் அடிப்படையில் அவதார புருஷர்களின் இடத்தை நிர்ணயித்தோமானால், அப்படின்னு அர்த்தம், எல்லாவித அவதார புருஷர்களையும் எடுத்துக்கொண்டு இந்த பரந்த மனப்பான்மை ராமகிருஷ்ணன் இருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு நாம் கணித்தோம் என்றால் எந்த வகையான ஐயத்திற்கும் இடமின்றி, எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் முதலிடம் குருதேவருக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக சொல்கிறார். இதில் கைத்தட்டு இருக்கணும் நீங்கள்லாம், பார்க்கலாம். அவர் கொடுக்குற விஷயம் இப்போ முதல் இடம் யாருக்கு என்றால் ராமகிருஷ்ணருக்கு தான். இதற்கு முன்பு பலவித மகாபுருஷர்கள் வந்திருக்கிறார்கள், யாரையும் குறை சொல்வதாக இல்லை. ஆனாலும் இந்த கொள்கையை எப்படி, இந்த பரந்த மனப்பான்மையான கொள்கையை அந்த ஒரு பொருளே பலவித ரூபங்களில் வந்திருக்கின்றது. அதனால் கடவுள் என்று நினைத்து நீ எதை உபாசனை செய்தாலும் அது உண்மை, பொய்யல்ல. நீ கணேசன், இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது, எங்கள் வீட்டில் பார்த்துருக்க விநாயகர் சதுர்த்தி பூஜை போது இந்த அரிசி மாவு எடுத்து இப்படி பண்ணிட்டு அதுதான் பிள்ளையான்னு சொல்லுவாங்க. அது பிள்ளையாரா?
அது பிள்ளையார் இல்லை தெரியும் எனக்கு. நானும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன், என்னடா அது இப்படி இந்த அரிசி மாவு வச்சுட்டு பிள்ளையார்னு சொல்கிறாங்க. அது பிள்ளையாருக்கு ஒரு ரூபமும் இல்லை, ஒரு கோணிக்கெல்லாம் இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி பிள்ளையார்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி எந்த உருவம் இருந்தாலும் சரி, உருவத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது பரம்பொருளுக்கு நிகராக அதற்கு அடையாளமாக நாம் வைக்கும்போது அது உண்மையாகவே மாறிடுது. அதான் தான் பெரிய, நான் சில வீட்டிலலாம் பார்த்துருப்பேங்க, அந்த குலதெய்வம் அப்புறம் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்மைதான், எதுவுமே தப்பு இல்லை. குலதெய்வம் சில பேர் சொல்லுவாங்க, குலதெய்வம் போய் ரொம்ப வருஷமாச்சு. நான் சொல்லுவேன், போயிட்டு வாங்க ஐயா, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலில் போய் உபாசனை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நீ பிறந்த குலத்திற்கு அது ஒரு தெய்வம், அது ஒரு காக்கும் தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வத்தை நாம் வழிபடணும், அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு எல்லா மதங்களும் உண்மை என்பதன் தாத்பரியம் என்ன என்று இப்போது நமக்கு சாரதானஜி மகாராஜ் போதிக்கிறார். ரெண்டாவது பாயிண்ட், குருதேவர் வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. எந்த இடத்தில் மாற்றம் என்றால் சொசைட்டியில், அதை பற்றி சொல்லவர் அவர் சொல்ல, சிந்தனை உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. எப்படி என்று அவர் எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. இரண்டாவதாக, துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம் என்னும் கோட்பாடுகள் சாதகர் ஒருவரின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அவரது சுபாவத்திற்கும் தகுந்தவாறு ஏற்படுகிறது. மனித இயல்புகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு நிலையிலும் உள்ளவை என்று கண்டார், உண்மை என்று கண்டார் குருதேவர். இப்போ இந்த 3 வித ஆத்மானுபவங்கள் பெற்ற மகான்கள் எவ்வளவு பேர்னு கேட்டனாக்க ரொம்ப குறைவு தான் நமது நாட்டில். ஏனென்றால் ஒரு மகானுக்கு ஒரு நிலையில், இப்போ துவைதம் என்ற நிலையை எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த துவைத நிலையிலேயே பாடுபட்டு தபம் செய்து வழிபாடு முறை செய்து அதில் முக்தி அடையும் நிலை, அது ஒரு ஜென்மத்துக்கு தான் வரும். ஒரே ஜென்மத்திலேயே 3 நிலைகளிலும் தன்னை அமர்த்தி கொண்டு 3 நிலையிலும் கடைசியாக பெறப்படும் அனுபவத்தை ஒரே ஜென்மத்தில் பெற்றிருக்கிறார். அதுவும் அந்த 12 வருஷத்து சாதனைக்குள்ள. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதை பற்றி சாரதானந்தர் ரொம்ப வருத்தமான ஒரு குரலில் அவர் ஒரு எழுத்து எழுதுகிறார். என்ன பாருங்க, இந்த 3ஐயும் புரிந்து கொள்ளாமல் குழப்பியதால், இந்த 3ம் ஒன்றுக்கொன்று முரணானவை, ஒன்றுக்கொன்று சகோதரத்துவம் இல்லாமல் இந்த 3ம் தனித்தனியாக பாதைகள் அப்படின்னு குழப்பம் ஏற்பட்டு என்ன ஆயிருக்கு அவங்களுக்கு, ஆன்மீக பாதையே எந்த அளவுக்கு சிக்கலாகி விட்டது என்பதை விவரிக்க சொற்கள் இல்லை. சாரதானந்தர் புரிஞ்சிருச்சு, இந்த 3 வித தத்துவங்களும் மக்களை குழப்பி அந்த குழப்பம் ஏற்பட்டதனால் ஆன்மீக பாதையில் சிக்கலான ஒரு பாதையில் செல்லுகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரொம்ப சிக்கல். அதில் அவர் சொல்கிறார், முனிவர்களின் இந்த 3 வித அனுபவங்களை, கருத்துக்களையும் சரிவர புரிந்து கொள்ள முடியாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, வேத உபநிடதங்கள் ஒரு கோட்பாடை மட்டுமே கூறுகின்றன என்று பறைசாற்றி அதனை உறுதி செய்யும் முயற்சியில் சாஸ்திரங்களை சிதைக்க துணிந்து விட்டனர். இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் against some of the top people, philosophers in India. How they started dismantling the entire process in so bad way that we are getting more confused. அவர் சொல்கிறார், எப்படி இந்த குழப்பம் வந்திருப்பார். இதை கரெக்டாக அந்த முனிவர்களின் அனுபவங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, விளக்க உரை ஆசிரியர்கள் அப்படின்ட்டு பின்னால் வந்த எல்லாத்துக்கும் விளக்கம் எழுதின அந்த ஆசிரியர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, சாஸ்திரங்கள் என்றாலே மக்களுக்கு மத்தியில் அச்சம் வந்து விட்டது, குழப்பத்தினால் அச்சம் வந்து விட்டது. அச்சம் வந்ததினால் என்னாச்சுது, சாஸ்திரங்களின் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டது. சாஸ்திரங்கள் படிக்க மாட்டோம். நம்மளாம் எவ்வளோ பேர் சாஸ்திரங்கள் படிக்கிறோம் வீட்டில்? வெரி ரேர்லி வி ரீட் சாஸ்திரங்கள். நீங்கள் படிக்கிறீங்க, நன்றி. அந்த சாஸ்திரங்கள் படிக்கிற வழக்கமே போச்சு. இப்போ வீட்டிலலாம் நீங்கள் பாருங்கள், நம்ம
சாஸ்திரம் என்று சொல்லப்படும் அந்த பழைய காலத்து புத்தகங்கள், கைவல்ய நவநீதம்னு ஒரு புத்தகம் இருக்குது. எவ்வளோ பேர் வீட்டில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழில் வேதாந்தம். இவ்வளோ பேர் வீட்டில் வெரி குட், நிறைய வச்சுருக்கீங்க நீங்கள். நானும் இப்போ தான் வாங்கினேன் அந்த புத்தகத்தை. சின்ன வயசில் படித்தது இப்போ தான் வாங்கினேன் நான். கைவல்ய நவநீதம் அதை படித்து பாருங்கள். வேதாந்தம் அப்படியே பிழிச்சு அவர் கொடுத்துருக்காரு, ஒரு ஜூஸ் மாதிரி. அதை படித்தாலும் நமக்கு வேதாந்தத்தை பற்றி ஒரு சில உண்மைகள் நமக்கு புரிய வரும். அந்த மாதிரி சாஸ்திரங்கள் படிக்கும் வழக்கம் நமக்கு போய்விட்டது. அவர் சொன்ன இந்த அவநம்பிக்கை வந்தது. இந்த அவநம்பிக்கை தான் இந்தியாவின் வீழ்ச்சிக்கு காரணமானது அப்படின்னு சாரதானந்த்ஜி குறிப்பிடுகிறார். பலவித காரணங்கள் இருக்கலாம் இந்தியாவின் வீழ்ச்சிக்கு. இது ஒன்று. சாஸ்திரங்களின் மீது அவநம்பிக்கை வந்து வெளிநாட்டு சாஸ்திரங்கள் தான் நமக்கு உகந்தது என்ற ஒரு மனப்பான்மை வந்தது. காரணம் என்ன என்றால், இங்கே நடக்கிற குளறுபடி, இந்த 3 வித தத்துவங்களின் குளறுபடியினால் நம்ம அதை விட்டுட்டு வேறு இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு கிளியராக சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறது என்ன? எவ்வளோ அற்புதமாக அவர் எழுதியிருப்பார். அத்வைத உண்மையே இறுதி நிலை, மனமும் மொழியும் கடந்த நிலை, அதற்கு பெயர் அத்வைதம். மனம் புத்தி ஆகியவற்றின் உதவியுடன் விசிஷ்ட அத்வைத நிலை வரை மட்டுமே விளக்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும். விசிஷ்டாத்வைதம் எங்கே வரப்போகிறது? மனம் புத்தி வைத்து கொண்டு நாம் புரிந்து கொள்வதற்காக வேண்டிய நிலை. அந்த நிலையில் முழு முதற் பொருளாகிய பரம்பொருள், இந்த பிரபஞ்சம் இரண்டுமே உண்மையானவை. அதாவது மனமும் மொழியும் கடந்த நிலை என்பதில் இந்த பிரபஞ்சம் உண்மை என்று தோன்றாது. ஏனென்றால் நம் மனம் இந்த பிரபஞ்சத்தை கடந்து விட்டது. ஆனால் மனமும் புத்தியும் இருக்கும் நிலையில் இந்த பிரபஞ்சமும் உண்மைதான், அந்த முழு முதற் கடவுளும் உண்மைதான் என்ற அறிவு நமக்கு வரும். அதனால் இறைவன், அவனது திருநாமம், அவன் இருப்பிடம், அதாவது கோயில் குளம் எல்லாம் சொல்கிறதான் இல்லையா, வீட்டில் வச்சுருக்கோம் ஷ்ரைன், இதெல்லாமே இருப்பிடம். 3மே தூய அறிவுமயமானவை அப்படிங்கிறது. இது ஒரு 2வது. 3வது இந்த மாத்வாச்சாரியரோட இந்த துவைத்த பாவம். உலகியலில் உழலும் சாதாரண மக்களுக்கு துவைத பாவனை பொருத்தமானது. எவ்வளோ அழகாக சொல்கிறார் குருதேவர். இது கண்டிக்கலவர், இது தவறுன்னு சொல்லலை. துவைத்தம் தவறு, துவைத்தம் கீழ்நிலை என்று சொல்லவில்லை. முன்பெல்லாம் லேடர் தியரின்னு சொல்லுவாங்க. லேடர் தியரினா ஏணி. நீங்கள் ஏணி போட்டிருக்கீங்க, ஏணியில் படி இருக்குது, அதில் ஏணியில் ஏறி போகணும். எப்படி ஏறிவீங்க? ஒரு கீழ் உள்ள ஒரு படியில் கால் வச்சு அடுத்த மேல் படியில் காலை வைக்கணும். அப்படி நீங்கள் ஏறுவீங்க. அப்படின்னா கீழ்ப்படி, மத்தியப்படி, அப்புறம் மேல் படி அப்படின்னு 3 படிகள் இருக்கின்றன. இப்போ ராமகிருஷ்ணன் வந்த பிறகு அந்த ஐடியா அழிஞ்சு விட்டது. இப்போ ஏணி கிடையாது, இப்போ சர்க்கிள் தியரின்னு சொல்கிறாங்க. சர்க்கிள் தியரினா 3 வித சக்கரங்கள். அந்த சக்கரம் எப்படி இருக்குனாக்க, ஒரு சக்கரத்துலேருந்து இன்னொரு சக்கரத்தை நீங்கள் லாகவமாக உள்ள நுழையலாம், வெளியில் வரலாம். துவைத்த முறையில் நான் வழிபட்டாலும் விசிஷ்டாத்வைத முறைக்கு நான் செல்ல முடியும். விசிஷ்டாத்வைத முறையில் நான் இருந்தால் கூட அத்வைத முறைக்கு செல்ல முடியும். பிறகு அங்கிருந்து வழிபாட்டிற்காக நான் துவைத முறைக்கு வரலாம். இப்போ நான் ஒரு ஞானின்னு வச்சுக்கோங்க, ஞானி இல்லை நான் சொல்கிறேன், ஞானின்னு வச்சுங்க நீங்கள். அப்போ நான் எந்த கோயிலுக்கு எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் வந்திருக்கு, அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம், நான் போகலாம் இல்லையா? எனக்கு அந்த சிவன் தான் என் உள்ளே இருக்கா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஞானம் அடைந்து விட்டேன். ஆனாலும் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு பாதகம் ஒன்றும் இல்லை. அதாவது சர்க்கிளாக இருந்தானாக்க எது கீழே எது மேலேன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஸோ இந்த லேடர் தியரியை இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போ சர்க்கிள் தியரி வந்ததற்கு ராமகிருஷ்ணர் வந்த பிறகு. அதனால்தான் எந்தவித ரிலிஜியஸ் அனுபவங்கள், அந்த சமய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அது உண்மைதான், அது தவறல்ல. அதனால்தான் ராமகிருஷ்ண படத்து பக்தர்கள் அவர்களுக்கு எல்லாவித வழிபாட்டிலும் அவர்களுக்கு மனம் ஒத்துக்கொள்ளுகிறது. எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் உபதேசம் செய்யலாம். இது ஆழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம் வாங்கினாக்கா அங்கே போயிடலாம். இது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம்னா அங்கேயும் போகலாம், எங்கே வேணால் போகலாம். அந்த மனப்பான்மை எப்படி வருது? அந்த பரந்த மனப்பான்மை இது ராமகிருஷ்ணரின் அனுபவத்தின் மூலமாக, சாதனைகள் மூலம் ஏற்பட்டது
இதை 2வது பாயிண்ட்டாக சொல்கிறார். இந்த 3 கொள்கைகளுக்கு உள்ளே நடந்த சண்டை, சச்சரவு, பூசல் எல்லாம் அழிந்து இப்பொழுது ஒற்றுமையாக எந்தவித நிலைக்கும் தன்னை உயர்த்து கொண்டு எந்தவித நிலைக்கும் கீழே என்றால் அந்த சக்கரத்தில் உள்ளே இன்னொரு இடத்திற்கு வருது செய்கிறது நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு புரிஞ்செடுத்து. இப்போ இதற்கு பிறகு 3வது பாயிண்ட் அவர் சொல்கிறார், ராமகிருஷ்ணன் சாதனைகள் முடிந்த பிறகு ஒரு பெரிய சொசைட்டியில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. பொதுமக்களுக்கு, மற்ற பக்தர்களாக இருக்கட்டும் இல்லை ஞானிகளாக இருக்கட்டும், அவர்கள் நிலை வேறுபாடு. ஆனால் பொதுமக்கள்னு ஒரு குரூப் இருக்குது, மாசஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ராமகிருஷ்ணர். எப்படிப்பட்ட நன்மையை சொல்கிற, கர்மயோகத்தின் மூலம் சாதாரண மனிதன் ஆன்மீக முன்னேற்றம் அடையலாம். இதே நம்ம கீதையிலையும் பார்க்குறோம், கர்மயோகத்தை பற்றி கீதையிலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் இது புதிதாக ஒன்றும் கண்டுபிடிக்கலை. ஆனால் இதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார் இப்பொழுது வந்த ராமகிருஷ்ணர். அதுவும் தனது சாதனைகள் மூலம், கர்மயோகத்தின் மூலம் ஒரு சாதாரண மனிதன், அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவனுக்கு பக்தி கிடையாது, ஞானத்துக்கு அந்த மாதிரி அறிவு இல்லை, புரிஞ்சிக்கிறதுக்கு அறிவு இல்லை, பெரிய பெரிய ஃபிலாசபியில் அவனால் படிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனிதன் அவன் என்ன செய்யலாம், ஈஸியாக கர்மயோகத்தின் மூலம் தனது ஆன்மீக வளர்ச்சியை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறவர் சொல்கிற. சத்வகுண மனிதனிடம் செயலில் ஈடுபடும் எண்ணம் இயல்பாகவே குறைகிறது. முயன்றாலும் அவனால் செயல் முடிவதில்லை. செயலில் ஈடுபட அவனை கடவுள் அனுமதிப்பதில்லை என்று கூறலாம். அப்படி சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டாக, என்ன எடுத்துக்காட்டு, குருதேவர் ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறார். மாமியார் மருமகளின் மகப்பேற்றுக்கான காலம் நெருங்க அவள் வீட்டு வேலைகளில் ஈடுபடுவதை குறைத்து விடுகிறாள் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறார். அது எதை குறிக்கிறது? குழந்தை பிறந்த பின்னர் அதை வளர்ப்பதை தவிர வேறு வேலையில் மருமகள் ஈடுபடுவதில்லை. சத்துவகுண நிலையை எட்டாத பிறர் பணக்காரர் வீட்டு பணிப்பெண்ணை போல கடவுளை சரணடைந்து செயலில் ஈடுபட வேண்டும். இந்த 2 உதாரணத்தை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இவ்வாறு செய்வது தான் கர்மயோகம். இயன்ற அளவு இறைவனின் திருநாம ஜபம், தியானம், மேலே கூறியது போல செயல் செய்தால், நான் என்று இல்லாமல் செயல் செய்தல், இதுவே வழி, ஒரு பொதுமக்களுக்கான வழி. இந்த வழியை சொன்ன பிறகு இதை விவேகானந்தர் பல இடங்களில் பிராக்டிக்கல் வேதாந்தா என்று போதித்திருக்கிறார். அந்த போதனையில் நாம் பார்க்குறோம் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ ஆர்டினரி காமன் மேன் சொல்லப்படும் மனிதனும் இன்று தன்னை ஒரு இயல்பாகவே நான் ஒரு ஆன்மீக வாழ்வில் வாழ்கிறேன் என்ற ஒரு உணர்ச்சி கொடுத்துருக்கார். அது ராமகிருஷ்ணர் வந்த பிறகு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அத்தகைய பரந்த நோக்கமுடைய ஒரு சமுதாயத்தை நாம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். அந்த சமுதாயத்தை நான் அன்னை காளியின் கருவிதான், சொந்த வாழ்வில் நான் ஒரு தொண்டன் மாதிரி இருக்க வேண்டும், இப்படி நினைத்து கொண்டு கர்மம் செய்வர்களுக்கு அவர்களுக்கு இவர்கள் ஒரு சமுதாயம் ஒரு கிரியேட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? லைக் மைண்டட் பீப்புளை கொண்டு வந்து அந்த ஒரு சமுதாயம், இப்போ ராமகிருஷ்ண சமுதாயம், ராமகிருஷ்ண ஃபேமிலி, ராமகிருஷ்ண பரம்பரை என்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் குருதேவருக்கு இருந்திருக்கிறது. அதனால்தான் நரேனாக இருக்கும்போதே நரேனை கூப்பிட்டு இவர்களை பார்த்துக்கொள் என்று ஆர்டர் கொடுத்தார். காரணம் என்ன? ராமகிருஷ்ணர் இந்த சமுதாயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். பரந்த மனப்பான்மை உள்ள சமுதாயம், குறுகிய மனப்பான்மை நமக்கு கூடாது. ராமகிருஷ்ணர் பக்தர் என்று சொல்லுவவர்களுக்கு மற்றவர்களை பற்றி குறை சொல்லவோ அவருடைய குற்றம் காணவோ கூடாது. இது ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையில் நம்ம உயர வேண்டும். நம்ம எல்லாருக்குமே அந்த பரந்த மனப்பான்மை இருந்தால்தான் அந்த பரந்த மனப்பான்மையுள்ள ஒரு ராமகிருஷ்ண சமுதாயம் அங்கே உருவாக்க முடியும். அவர் சொல்கிற இந்த சம்பந்தமான முதல் அனுபவத்தை குருதேவர் பெற்றார். ஆத்மானுபூதி பெற தம்மிடம் பக்தர்கள் பலர் வருவார்கள் என்று அவராக அனுமானம் செய்யவில்லையாம். அவருக்கு அன்னை காளி தரிசனம் கொடுத்து சொன்னாராம், உங்கள்கிட்ட பல பக்தர்கள் வருவார்கள், அவர்களுக்கு நீ போதிக்கணும் இதெல்லாம் அப்படின்னு காட்டி கொடுத்ததாக சொல்கிறார்.
இது அன்னை காளியோடைய சித்தம். அதனால் அவர் சொல்கிறார், இது பின்னர் உண்மையாயிற்று என்பதை கூற வேண்டியதில்லை. ஆமாம், இப்போ ராமகிருஷ்ண சமுதாயம் என்று ஒரு சமுதாயம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, வெளியில் வரீங்க. அஸ்ஸாம்லேருந்து நான் வந்தபோது நேத்திக்கு வந்தேன்னா இல்லை முந்தா நேத்திக்கு வந்தேன், ஞாபகம் இல்லை. வந்தபோது உள்ளே நுழைஞ்சிருக்கேன். ஒரு அஸ்ஸாம்லேருந்து ஒரு பக்தர் கூட்டம் வந்து பிரணாம் பண்ணேன். நான் கேட்டேன், எங்கேருந்து வரீங்கன்னா? அஸ்ஸாம்லேருந்து வரணும். அவர் எல்லோருமே தீட்சை பெற்றவர்கள். உடனே நமக்குள்ளே பரிச்சயம் ஆகிடுது. வேறு எதுவும் வேணாம். உன் பேர் என்ன, நீ என்ன பண்ணுற, எங்கே தங்குற, அதெல்லாம் வேண்டாம். நீ ராமகிருஷ்ணன் பக்தர், அவ்வளோதான். அஸ்ஸாமில் இருந்தால் கூட நமது பக்தர்கள் ஒரு சமுதாயம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. அதேமாதிரி வெளியில் போனான். நான் ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட்டில் நின்றுருக்கேன் இந்த வண்டிக்காக. அப்போது ஒரு பையன் வந்து, ஒரு இந்தியன் பையன், பார்த்தா பெங்காலி மாதிரி இருந்தது. அவன் வந்து பிரணாம் பண்ணான். நான் பிரணாம் பண்ணுறது வெளிநாட்டில் ரொம்ப அபூர்வம் தான். யாராவது வந்து பிரணாம் பண்ண, என்னடா அது பிரணாம் பண்ணுறது யாருன்னு. அப்போ அவனே சொன்னான், நம்ம நரேந்திரபூர் ஸ்டூடெண்ட், எக்ஸ் ஸ்டூடெண்ட், உங்களை பார்த்தோன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அந்த பழைய காலத்துக்கு எனக்கு போன மாதிரி இருக்குன்னா. அதாவது ராமகிருஷ்ண சமுதாயம் அது இந்த பரந்த மனப்பான்மை உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் பூரணமாகவில்லை, இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு இது சொல்கிறார். அதை செய்தவர் யார் என்றால் அவருடைய சிஷ்யர் விவேகானந்தர். விவேகானந்தர் மூலமாக இந்த ராமகிருஷ்ண சமுதாயம் பரந்த நோக்கம் உடைய சமுதாயம் உலகம் எங்கிலும் பரவி கொண்டிருக்கிறது. புதுசு புதுசாக வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ பேர் புதுசு புதுசாக வந்து தீட்சை எடுத்துட்டுருக்காங்க பார்க்கலையா நீங்கள்? இதே இடத்துல பெரியவர் வரும்போதெல்லாம் 2 நாள் 3 நாள் கொடுத்தா கூட போகாது, அது பெண்டிங்கில் வைக்கிறாங்க. அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோவுக்கு அவ்வளோ மக்கள் வராங்க, விரும்பி வராங்க. இன்றைக்கி கூட ஒருத்தர்கிட்ட கேட்டார், நான் மகாராஜ், நான் ஆல்ரெடி ஒரு சாமியார்கிட்ட நான் மந்திரம் வாங்கியிருக்கேன், நான் எனக்கு தீட்சை எடுக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது, எடுத்துக்கலாமான்ட்டு. நான் சொன்னேன், அதை நிர்ணயிப்பது குருதேவர் தான். குருதேவர் வரும்போது இங்கே உள்ள பெரிய சுவாமியை கண்டு பேசி அவர்கிட்ட போயுங்க, அவர் தான் நிர்ணயம் பண்ணுவார், இவருக்கு தீட்சை கொடுக்கலாமா வேண்டாமா என்று. அதனால் அவர்கிட்ட போய்க்கலாம். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஆத்மஸ்தான்ஜி மகாராஜ் ராஞ்சியில் வந்தபோது ஒருத்தர் காளி கோயில் பூஜாரி, அவர் வந்து சொல்கிறார், எனக்கு தீட்சை கொடுங்கன்னார். அவர் கேட்டார், குரு இருக்காரான்னு. ஆமாம். இப்போ குரு உயிரோடு இருக்கும்போது என்னாச்சு உனக்கு? போ, அங்கே போ, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி அனுப்பிச்சிட்டு. இன்னொரு அம்மா வந்தாங்க, அவங்க கல்யாணம் ஆடுற உடனே அவங்களுக்கு அந்த புக்ககத்தில் அவளுக்கு தீட்சை கொடுத்தாங்க. அவர் சொல்கிறேன், அந்த குரு எனக்கு நினைவு கூட இல்லை. அப்போ எனக்கு வயசு 18 தான். அது குரு யார், என்ன தீட்சை மந்திரம், அது கூட நினைவில்லை. அப்போ நம்ம மகாராஜ் சொன்னார், நான் உனக்கு தீட்சை கொடுக்குறேன் வா அப்படின்னு தீட்சை கொடுத்தார். ஸோ யாருக்கு தீட்சை கொடுப்பார் அதை நிர்ணயிப்பது நாம் இல்லை, எந்த குரு கொடுப்பாரோ அந்த குரு தான் நிர்ணயம் பண்ணணும். ஸோ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீ கேட்டு பார்ப்பா, அந்த குரு வரும்போது பார்த்து பேசுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சமுதாயம் ஒன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு இம்பார்ட்டன்ட். அப்புறம் சொல்கிற 4வதாக, யார் யாருக்கு கடைசி பிறவியோ அவர்கள் ஆத்மானுபூதி பெற வேண்டும் என்றால் அவர்கள் இங்கு வருவார்கள் என்று தம் யோக சக்தியால் ராமகிருஷ்ணர் உணர்ந்தார். அது ஒரு பெரிய விசேஷம். கடைசி பிறவி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ராமகிருஷ்ணன் வந்தாகணும். இல்லை ராமகிருஷ்ணன் நீங்கள் வந்திருந்தால் உங்களுக்கு இந்த பிறவியே கடைசி பிறவி. எவ்வளோ ஒரு அற்புதமான நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் அவர் சாரதானந்தி எழுதுகிறார் இந்த புத்தகத்தில். அவர் சொல்கிறார், இதனை உறுதியாக நம்பினார் குருதேவர். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, குருதேவர் நம்பினார். அவர்கிட்ட வரவங்களுக்கு இது கடைசி பிறவின்னு. நாமளும் அந்த மாதிரி நம்பலாம் இல்லையா? கரெக்ட். இப்படி 4 விதமான பொது நன்மைகளை ராமகிருஷ்ணன் சாதனைகள் நமக்கு விளக்குகின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நீங்கள் கேட்டால் மட்டும் போதாது, அந்த ராமகிருஷ்ணன் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் புத்தகத்தை வாங்கி நீங்கள் தனியாக ஒரு இடத்துல வந்து படிக்க வேண்டும். படிக்கும்போது ஒவ்வொரு லைனையும் படிக்கும்போது அதன் பொருள் என்ன, உள் வாங்கினோமா இல்லையா என்று ஆராய்ந்து படித்து தேருங்கள். ஏனென்றால் இது ரொம்ப அற்புதமான ஒரு சாப்டர். இந்த சாப்டர் எங்கேயோ மூலையில் உட்காண்டிருக்கு, அதை சரியாக நாங்கள் படிக்கக்கூடதில்லை. ஆனால் இந்த சாப்டரில் அவ்வளோ விதம் பொருள் ஒரு வாய்ந்த தத்துவங்கள் வாய்ந்த ஒரு சாப்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுக்கு தான் நமக்கு இந்த அந்தர்யோகத்தில் வரவழைத்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பெரியவர் இங்கே உட்காண்டிருக்கார். சத்ய ஞானானந்த மகாராஜ்க்கு, அவருடைய மேனேஜர், மற்ற எல்லா சாதுக்களும் உங்களுக்கும்
நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.